நீங்கள் துப்பாக்கி கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அவனோட ஈகோ ட்ரிப் பண்ணி ஆரம்பிக்கிற ஒரு ஃபைட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபைட்டில் அவர் வேணும்னே அடி வாங்குவார். ஏன் வேணும்னு அடி வாங்குவார்னா இதெல்லாம் நான் அது பண்ணும்போது இருந்தது. ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் அதை ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அவர் நினச்சிருந்தா 2 அடியில் அவனை நாக் அவுட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வேணும்னே அடி வாங்குவார். ஏன் வேணும்னே அடி வாங்குறாருன்னா சுற்றியெல்லாம் கன் பாயிண்டில் இருக்காங்க. அவங்க கன்று ரிலாக்ஸ் ஆகணும். அவங்க கன்று ரிலாக்ஸ் ஆகணும்னா நம்மால் தாண்டா அடிக்கிறாரு, அவன் செம்ம அடி வாங்குறான்டா, இன்னும் 2 அடியில் செத்துருவான்டான்னு போது இவங்க கன்று ரிலாக்ஸ் ஆகணும். அந்த ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் அவர் அடி வாங்கிட்டே இருக்காரு. ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபைட் பண்ண 3வது அடியில் கன்னை பிடிங்கி அவனை பாயிண்ட் பண்ணிவிடுவார். இல்லைன்னா அவனுக்கு இப்படியே வச்சுட்டு இருப்பான். ஸோ அவனை ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு அடிக்க இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு. அவர் கொடுத்துட்டு, ஏன்னா இவன் ஈகோ ட்ரிப்பில் தான் ஃபைட்டுக்கு வந்தவன். ஒரு கட்டத்தில் சடனாக அந்த ஃபைட்டு உடனே முடிஞ்சிடும். அந்த ஃபைட்டு இப்படி போய் இப்படி முடிஞ்சிடும். அந்த ஃபைட்டு சடனாக இப்படி இறங்காது. இப்படி மேலே போயிட்டு சடனாக கன்னை பிடிங்கி அப்படி பாயிண்ட் பண்ணிட்டு வர அப்படியே எல்லாரும் லாக் ஆகிடுவானுங்க. லாக் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு பிரெயின் வேலை செய்யாது. ஏன்னா அவனுக்கு மூளை எல்லாமே ஆர்டர் வாங்கி தான் செய்யணும். அப்போ இப்போ சுடலாமல் வேணாமன்னு அவங்களுக்கு டவுட் ஆகிடுச்சு. இப்போ அவனுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கானுங்க. அப்போ அவன் வந்து கன்னை கீழே போடுறான்னு இவன் ஆர்டர் கொடுத்தோன்னே அவனுங்க செய்கிறானுங்க அப்படிங்கிறான். இதுக்கு நான் எங்கேயுமே மாஸ்டர் டிபெண்ட் ஆகி விடவே முடியாது. நம்மளே உட்காரணும். நம்ம உட்காந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் எவ்வளோ தூரத்துக்கு போகுது ஈவன் அந்த லீடு வரைக்குமே. இப்போ ஒரு வில்லன் வந்து ஒரு ஹீரோ வந்து நீ வந்து உங்ககிட்ட அடி வாங்கி நான் சாகணும் அப்படின்னு அவன் விரும்பும்போது அவன் அம்மாண்டா ஒன்றை கூட நான் கூட கொல்லக்கூடாது, அப்படியே அடித்து சாப்பிடிங்க தான் நினச்சேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது கூட இருக்கிற ஒருத்தன் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து ஒரு ஸ்லீப்பர் செல் ஹெட் மாதிரி இருக்கிற ஒருத்தனை ஈகோ ட்ரிப் பண்ணால் அவன் எப்படி நீ சண்டை கூட்ட நான் வந்துடுவேன்டா நீ ஏன் சுடாமல் அவன் வந்து பண்ணானா அவன் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் உன்னை விட நான் புத்திசாலிடான்னு அந்த வில்லன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால தான் உள்ளே வந்தோடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா அவன் இவனை பார்த்து சைக்காலஜிக்காக மிரண்டுருக்கான். நம்ம இவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கும், நம்மளும் ஒருத்தன் காலி பண்ணிட்டானே அப்படின்னு அவன் மேலே இவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதை உடச்சி தான் ஆளுங்கிட்ட ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் அவனை மிரட்டுறான். நான் ஒன்றை பாரு, நான் என் பிளான் என்ன தெரியுமான்னொன்னே அதில் அவர் வந்து ஐயோ நம்ம என்ன பண்ணுறதுன்னொன்னே இப்போ சுற்றி ஆளுங்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணுறான். நான் இவனோட புத்திசாலி பாடுறா, நான் மிரட்டோன்னே இவன் மிரண்டுட்டான்டா அப்படின்னு சொல்லி இவன் மிரட்டுறான். அதை தான் அவன் பிடிச்சிட்டான். ஓ இவன் பாட்டு ஈகோ பெரிய ஆளுன்னு புத்திசாலி தன்னை விட பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ண நினைக்கிறான். அப்போ இவன்ட்டு இருக்குன்னா ஒன்று என்ன ஒத்த வாடானா இவன் வந்தே தீருவான் அப்படின்னு தான் அவர் பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த சீக்வன்ஸை நான் எங்கேயுமே வந்து ஒரு மாஸ்டர் டிபெண்ட் ஆக முடியாது. ஸோ ஃபுல்லாகவே உட்காந்து அந்த லெவல் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கிராண்ட் ராயல் டூர்ஸோட டிராவல் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.